என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சனிப்பெயர்ச்சி. காலபுருஷனின் இரண்டாவது ராசியாக சொல்லப்படக்கூடிய ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025 மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரிஷபராசியில 9 பாதங்கள் கொண்டு நட்சத்திரங்கள் இருக்கும். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் பார்த்தி அப்படின்னா 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலே 1, 2 பாதங்களும் அடக்கம். மொத்தம் 9 பாதங்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறக்கூடியது நம்ம ஜாதகத்துக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தருது. வாக்கியப்படி பார்த்தீங்க அப்படின்னா தான் அடுத்து 2026 சனி பகவான் மாறுறார். ஆனால் திருக்கணிதப்படி தானே நம்ம ஜாதகங்கள்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார கிரக நிலையை பார்த்தோம்னா உங்களுக்கு சனி பகவான் மார்ச் 23, 2025 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயணம் போயிடுவார். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தான் சனி பகவான் பயிற்சியாக போகிறார் மீன ராசியில். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் சற்று முன்னேறி குரு பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவான் நட்சத்திரத்திலே பயிற்சி ஆகிறார். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரியங்கள் வெற்றியாகும். தொழில் முடக்கத்துல இருந்தவங்க, தொழிலே இல்லாம இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய தொழில் லாபத்தையும், தொழிலில் மிகப்பெரிய லாபத்தையும் தரக்கூடிய அற்புதமான இடத்திலே லாபஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேற போகுது. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நட்பான ஒரு கிரகம் தான். சுக்கிரனுக்கு உங்க ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு ஒரு நட்பான நண்பன் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால சனி பகவான் நண்பனுக்கு வாரி கொடுக்க போறார், லாபஸ்தானத்தை வாரி கொடுக்க போறார். இந்த நேரத்தில் நீங்க தொழில் செய்யணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தசாபுத்தியை பார்த்து தொழில் ஆரம்பிக்கலாம். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அமையும். திருமணத்துக்காக இருக்கிற ஒரு நல்ல திருமணம், நல்ல வரன் அமையும். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல விஷயம் காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. குரு பகவானும் சற்று மாதத்திலே, அந்த மாதத்திலே எங்கே போறாரு? மே மாதத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல போயிடுவார். அற்புதமான ஒரு கால நேரங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கதவை தட்டுகிறது அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் சனி பகவானால் உங்க தொழில் ஸ்தானத்துல மட்டும்தான் சிறு சிறு பாதிப்புகள் இருந்திருக்கும். சிலருக்கு தசாபுத்தி லக்னத்தை பொறுத்து தொழில நல்ல உச்சநிலைக்கும் போயிருக்கலாம். ஆனா சனி பகவானால்தான் எனக்கு கெடுபலன் அப்படின்னா கிடையாது. அது உங்களுடைய ஜாதக அடிப்படையில ஏதாவது நீச்சமாய வக்ரமாய தசாபுத்தி நடந்து அந்த மாதிரி பலன் இருந்தா நீங்க அதுக்கான ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து அது என்ன பரிகாரம்ங்கிற தெரிஞ்சு சரி பண்ணிக்கிறது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனியால் எவ்விதமான கெடுபலனும் இல்லை. அவ்வளவுதான், ஒரே சொல். சரி, சனி பகவான் இப்ப 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. லாபஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல விஷயங்கள் செய்ய போறாரு. அந்த நல்ல விஷயங்கள் எவ்வித தடையும் இல்லாம நல்லது நடக்கணுமே. மற்ற கிரகங்கள் தசா புத்தியால நம்ம கஷ்டம் பிரச்சனைகள் இருக்கட்டும், நஷ்டங்கள் இருக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே ராகுக்கு எதெல்லாம் இருந்து சஞ்சரிச்சு போயிட்டாரு. ஆனா தொழில மட்டும் ஒரு தன லாபத்துல மட்டும் இன்னும் சிக்கலாவே இருக்கே, அது நிவர்த்தி ஆய போகுது. மார்ச் 29 ஒரு அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் கிடைக்க போது. செய்கிற தொழில மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த லாபம் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்ப என்ன தெய்வங்களை வழிபட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலையும் இருப்பாங்க. ரோகிணி 1, 2, 3, 4 பாதத்திலையும் இருப்பாங்க. மிருகச நட்சத்திரம் 1, 2 பாதத்திலையும் இந்த ரிஷப ராசியில் அடக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாதங்கள் இருக்கு. இப்ப நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த நட்சத்திரத்துல என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்கன்னு ஒரு முறை பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய வழிமுறையை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இப்ப கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், ஏன்னா 1ஆம் பாதம் மேஷத்துல வந்துருச்சு. 2ஆம் பாதம் பிறந்தவங்க ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட வேண்டும். இப்போ அம்மன் ஆலயமா இருக்கும் அந்த பேர். இப்ப தேவி கருமாரி அம்மன்,
அங்கே பார்த்தா சிவன் இருப்பார், சன்னதியாக சிவபெருமானுக்கு தனி சன்னதி அமைச்சிருப்பார். இப்படி எதில் அங்காள பரமேஸ்வரி, இப்படி எப்படிப்பட்ட ஒரு தேவதையாக, பெண் தேவதை கோவில்ல சிவபெருமான் இருந்தால் அந்த சிவபெருமானை வழிபடு. இந்த சனி பகவானால் நற்பலன் உங்களுக்கு அப்படியே, உங்களுக்கு லாபஸ்தானம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும், சந்தோஷம் நீடிச்சிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சித்தர் வழிபாடு. ஜீவசமாதியா இருந்தா ரொம்ப விசேஷம்தான். சித்தர்கள் எத்தனை ஜீவசமாதி இருக்கு, கண்டிப்பா கூகுள்ல போடுங்க, கிடைச்சிரும் உங்களுக்கு. தெரியாதவங்களுக்கு ரொம்ப பேருக்கு இப்ப சித்தர் வழிபாட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த சித்தரை பிடிக்குமோ, ஜீவசமாதியானவங்க சித்தர், அந்த இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. எண்ணிய காரியம், சனி பகவானால் மிகப்பெரிய நற்பலனை பெறக்கூடிய ராசி உங்க ராசி தாங்க, உங்க நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள். அடுத்து 4ஆம் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள் 4ஆம் பாதம் ரிஷபராசி என்பவர்கள் ஒரு முறை காளகஸ்தி போயிட்டு வந்துருங்க. காளகஸ்தி நாதனே வழிபடுங்க, காரியம் சித்தியாகும், எடுத்த காரியம் சித்தியாகும். அடுத்து பார்க்க போனா ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசியிலே, ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கருமாரியம்மன் வழிபாடு எடுத்துக்கிறது. இந்த கருமாரியம்மன் வழிபாடை எடுத்துக்கிறதுனால காரிய சித்தி உண்டாகும், தொழில்ல மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா உடல் பிணி, மனப்பிணி, எந்த பிணியாக இருந்தாலும் சரி சமநிலை சரியாகிவிடும், மனசு சந்தோஷப்படும், போதுமான விஷயம் தானே. அடுத்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தவர்கள் திருக்கடையூர் அபிராமி. முடிஞ்சா அந்த அபிராமி அன்னையை போய் பாருங்க, எல்லாம் அம்பாளுடைய உருவப்படம் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சு ஆத்துல வீட்டுல வச்சு வழிபடுங்க. அந்த அபிராமி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமாவாசையான இருளை ஒளிமயமாக்கி பௌர்ணமியாக மாற்றி தருவாள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க போறீங்க. இந்த அம்பாளை வழிபட்டு பாருங்க, நினைச்சது நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. மேல்மலையனூர் கூட போய் வரலாம், இல்லை அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி உருவப்படம் வாங்கி உங்க வீட்டுல வச்சு வழிபடுங்க. பிரச்சனைகள் தீரும், எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும், சகல விதமான பிணிகளும் தீர்ந்துடும். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நாகவல்லி வழிபாடு. நாகாத்தம்மன், நாகவல்லி, நாகேஸ்வரி, இப்படி எத்தனையோ பேர்ல அம்மன் இருக்கு. அப்படி தலை மீது அந்த சிரசு மேல நாகம் இருக்கும், நாகாத்தம்மன், நாகவல்லி, அப்படிப்பட்ட அம்மன் கோவில் உங்க ஊருக்கு பக்கத்துல வழிபடுங்க. இல்லை அப்படின்னா தேவி கருமாரி அம்மனை கூட நீங்க வழிபட்டுக்கிறலாம். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசியிலே 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வந்துருங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய உருவப்படம் கிடைச்சது அப்படின்னா உங்க வீட்டுல வச்சு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்க காரியம் அனைத்தும் வெற்றி, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் அழைத்து செல்வீர்கள், சிறப்பா இருப்பீங்க. மிருக நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசியிலே மிருக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பழனி ஆண்டவனை போய் பாருங்க. உங்க வாழ்க்கை இப்ப காயா இருக்கு, கஷ்டம் இருக்கு, இந்த பழனி ஆண்டவனை பார்த்த பிறகு அந்த காய் கனியாக மாறிவிடும், பழமாக மாறிவிடும். பழனி உங்க வாழ்க்கையில இனிமே தித்திப்பு தாங்க, சந்தோஷம் தாங்க. இப்படி ரிஷபராசி அன்பர்கள் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் நான் சொன்னதை போல அந்தந்த தெய்வங்களை சரியாக நீங்கள் வழிபட்டால் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பெயர்ச்சியாக, கை நிறைய சந்தோஷம், அதாவது கை நிறைய தனயோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக மாற உள்ளது. இப்படிப்பட்ட பயிற்சியை, அந்த பலனை முழுமையா பெறுவதற்கான ஒரு வழிமுறையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சனி பகவானை போல் கொடுப்பவர் யாரும் இல்லை, சனி பகவானை போல கொடுப்பது யாரும் இல்லை. அவர் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கொடுப்பார். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணியது நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தாமரை முத்திரையை பயன்படுத்திக்கிறேன். நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருப்பேன், தாமரை முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னா. இந்த பாருங்க,
இந்த 10 விரலையும் ஒன்றாக இப்படி இணைத்து இந்த வருங்க இப்படி வச்சுட்டு இப்போ கையை இப்படி வச்சிருங்க, சேர்த்து வச்சிருங்க. தெரியுதா வீடியோவில்? சேர்த்து வச்சுட்டு இந்த விரலை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்படி என்ன செய்யுங்க, இந்த கட்டை விரலை சுண்டி விரலுக்கு கீழே உள்ள 2வது ரேகையில் பதித்து அப்படியே இப்படியும் இந்த தாமரை முத்திரையை செய்யலாம். இப்படி வரல அப்படின்னா இங்க பாருங்க, இப்படி கையை அப்படி தாமரை மலர்ந்து இருப்பதை போல வைத்துக்கொண்டு லக்ஷ்மி நாமத்தை சொல்லி வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை தர உள்ளது. கண்டிப்பா நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.